வெல்கம் பேக் டு மை சேனல் AR Mommy Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான அவல் பர்ஃபி ரெசிபி 10 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர்ல போட்டு நல்லா 3ல இருந்து 4 டைம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து அலாசி எடுத்துக்க போறோம். இந்த ப்ராசஸ் நம்ம என்ன எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, இதுல எதுவும் தூசி இருந்தால் அதை ரிமூவ் பண்றதுக்காகவும், நம்ம இந்த மாதிரி நல்லா அலாசும் போது அவல் நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம செய்யறோம். இந்த ரெசிபியில நம்ம அவல் வந்து ஊற வச்சு செய்யல, அதனால நீங்க வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சூப்பரா அலாசி எடுத்துக்கோங்க. அதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு பேன்ல வந்துட்டு நம்ம நெய் வந்து சேர்த்திக்க போறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்திட்டு நம்ம நல்லா வடிகட்டி வச்சிருந்த இந்த அவல் வந்து நம்ம இதுல வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல கம்மியான தீயில வச்சு நீங்க வந்து வறுத்து கொடுக்கணும். அப்பதான் இதுல வந்து நல்ல ஒரு சூப்பரான வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வறுத்து கொடுத்துக்கலாம். இதுல வந்து மொத்தம் 4 பொருள் தான் வந்து ஆட் பண்ண போறோம். அவல், சர்க்கரை, பால், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல். இந்த 4 பொருளை வச்சு நம்ம சூப்பரா வந்து ஈஸியான அவல் பர்ஃபி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். 1 கப் அளவு அவளுக்கு வந்து நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்தினா கரெக்டாக இருக்கும். சேர்த்திட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக அவள் வந்து குக் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இந்த பால் எல்லாம் வந்து அவள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வந்து பால் நல்லா வந்து ஈஸியாக இழுத்துரும், ஆனால் அவள் வந்து குக் ஆகிருக்காது. அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கிறேன். இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இது நம்ம சேர்த்திக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் சேர்த்திக்கிறேன். எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்கறது நல்லது, அதனால சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் வந்து சேர்த்திக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன். 1 கப் அளவு அவளுக்கு 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், 3/4 கப் அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி கொடுங்க. சர்க்கரை சேர்த்துனதும் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா சூப்பராக வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரு வாசனைக்காக நான் 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்திக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா பேன்லேருந்து ஒட்டாமல் வந்து வெளியே வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்டில் வந்து நல்லா வந்து கிரீஸ் பண்ணி ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ரெடியான அந்த பர்ஃபியை வந்து நம்ம எடுத்து நல்லா இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நல்லா தட்டி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப் வரதுக்காக நம்ம வந்து தட்டில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம். பவுல் எதுலனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நம்ம அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். இப்போ கட் பண்ணால் வராது. ஸோ 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி லைட்டாக ஸ்பூனால் மேலே அழுத்தி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தியில் கூட கொஞ்சமாக வந்து நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பர் டேஸ்டியான அவல் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே வந்து நட்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து பாதாம் வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப கம்மியான டைமில் சூப்பரான ஈஸியான அவல் பர்ஃபி வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பர்ஃபி ரெசிபிஸும் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.